அவங்க என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும், வேற எந்த பர்சன் கிட்டேயுமே அவங்க அந்த லவ்வை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே அந்த பர்சனை போன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க, உங்ககிட்ட தான் இருப்பாங்க, உங்கள் காலடியில் தான் கிடப்பாங்க. நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் வந்து உங்களை லவ் பண்ணிட்டு மற்றவங்க கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க, உங்களை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க. அந்த பர்சன் வந்து உங்களை தேடி வருவாங்க, அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க, எப்பவுமே வந்து உங்கள் மேலே அன்பாகவும் நடந்துப்பாங்க. இந்த மெத்தடை வந்து எந்த டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் இதை நீங்கள் செய்யணும். 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் இருக்கக்கூடாது, நல்ல வாசனை வரக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய கைக்குள்ளே அடங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த படிகார கல் வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க, பீசஸ் கல் வந்து கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த படிகார கல்லை வந்து உங்களுடைய வலது கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. வலது கையில் வச்சுட்டு நல்லா டைட்டாக கையை மூடிக்கோங்க. இடது கையில் ஏலக்காய் இருக்கும், வலது கையில் படிகார கல் இருக்கும். நீங்கள் முதுகு தண்டை நேரே இருக்கணும், நேரே உட்காந்துக்கோங்க. நேரே உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க.